வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே எம்மியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரெசிபி உளுத்தங்கஞ்சி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1.5 கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வெறும் கடாயில் போட்டு மிதமான தீயில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். உளுந்தை இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி வச்சுப்போம். இதை நல்லா வறுப்பட்ட பிறகு தட்டில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இந்த கடாயிலே வச்சோன்னா ஓவர் ஹீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வறுப்பட்டுடும். இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ரவையை சேர்த்து வறுத்துருக்கேன். ரவை எதுக்காக சேர்க்குறோன்னா, ஒன்று டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரெண்டாவது பாடி ஹீட் பார்த்திங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இது 1 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுப்படணுன்ட்டு அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் ரவைன்றதுனால சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும். இப்போ இந்த ரவையோட 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச அந்த கருப்பு உளுந்து பொடியை நம்ம சேர்த்துடுறோம். கருப்பு உளுந்து பொடி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சிக்கோங்க. குறைன்னு இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம கஞ்சி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி ஸ்மூத்தான பவுடர் நம்ம மிக்சியிலே வறுப்பட்டுடும். அதனால் தாராளமாக நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம். ரவையை வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் இந்த கஞ்சி பவுடரை சேர்த்து தண்ணியை கலந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விடணும். இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இதில் ஒரு 2 கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம யூஸ்வலாக சத்துமாவு கஞ்சி எப்படி காய்ச்சுவோமோ அதே ப்ராசஸ் தான். இப்போது 2 நிமிஷத்தில் இது நல்லா கொதித்து மேலே எழும்பி பொங்கி வரும். அந்த சமயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துட்டு 1 கிளாஸ் பாலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் கூட பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பால் விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறுமனே கூட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பால் சேர்த்தே தான் பண்ண போகிறேன். சர்க்கரையோ வெல்லமோ மட்டும் நம்ம நல்லா கொதித்த பிறகு தான் போடணும். முதல்லையே நம்ம சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரவை இந்த உளுந்து இதெல்லாம் வேகாமல் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பச்சை வாசனை வரா மாதிரி இருக்கும். நல்லா கொதித்து பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை அது மாதிரி எது ஒன்றும் ஆட் பண்ணணும். டெய்லி சத்துமாவு கஞ்சி குடிச்சு நமக்கு போர் அடிச்சிருந்தா கூட இது மாதிரி சாப்பிடலாம். இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படி மாற்றி குடிக்கலாம். இது கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கருப்பு உளுந்து அரைக்கும் போதே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். ஏலக்காய் போடாமையே இது நல்ல வாசனையாக தான் இருக்கும். ரொம்ப எம்மியான நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் 1 கிளாஸ் குடிச்சு பாருங்கள், மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் உளுந்து பவுடர், 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால், இதுதான் இதுக்கு சரியான அளவு. 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.